ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்புடன் ஏகநாதன் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ நிறைய அப்டேட்டோட காத்துட்ருக்கோம். பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் அப்டேட்டே ஒரு பெரிய அப்செட்டோட ஆரம்பிக்கிறோம். ஸோ இப்போ ஒரு பெரிய கான்ட்ரவர்சிலாம் போயிட்டுருக்கு. சன் நெட்வொர்க் நம்ம சிஎஸ்கே மேலே ஒரு காப்பிரைட் இஷ்யூக்காக ஏதாவது கேஸ் ஃபைல் பண்ணிச்சா அப்படின்றது. பட் அது குறித்து ஒரு ஒஃபிஷியலான கன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு வெளியே வரலனாலும், பட் மற்ற ஒரு ChatGPTயோ இல்லை கூகுளோ கேட்கும்போது ஆமான்னு சொல்லுது. என்ன நடந்திருக்குன்னு மட்டும் சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க. அதாவது அதன் அடிப்படையில் சர்ச் பண்ணதன் அடிப்படையில் நான் சொல்கிறேன். ஸோ நாம் வந்து ஹுக்கும் சாங்கு இல்லை ஜெயிலர் சாங்கு கூலி பட சாங்லாம் வந்து யூஸ் பண்ணோம். அதுவும் இந்த மார்ச் 1 பார்த்தீங்கன்னா தலை ப்ரமோக்காக ஒரு சாங் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ தலைவர் நிரந்தரன்ற மாதிரி. ஸோ அந்த சாங் தான் காப்பிரைட் இஷ்யூ கொடுத்துருக்காங்க சன் நெட்வொர்க்கு. ஸோ அது வந்து கோர்ட்டுக்கு போன மாதிரியும், ஸோ நம்ம சிஎஸ்கே வந்து ஒரு உத்தரவாதம் கொடுத்த மாதிரி, இதுக்கடுத்து நாங்கள் வந்து வித்தவுட் பர்மிஷன் சாங் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு அவங்க வந்து ஒரு ஒப்பீனியன் கொடுத்த மாதிரியும். ஸோ சன் பிக்சர்ஸும் வந்து நீங்கள் வந்து லைசன்ஸ், அதாவது ஒரு தடவை சிம்பிளாக ஒன்றா என்கிட்ட நீங்கள் கேட்டு தான் பண்ணணுன்ற மாதிரி முடிச்சிட்டாங்க சன் பிக்சர்ஸ். ஸோ சிஎஸ்கேவும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு வந்த மாதிரி இது வரைக்கும் அதாவது சர்ச் பண்ணும்போது சரி, சினிமா விகடன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வட்டாரங்கள் சொல்லுறதை தவிர என்ன நடந்திருக்குன்னு எக்ஸாக்டாக தெரியல. பட் என்ன வந்து இதில் ஒரு பெரிய அதிருப்தி பார்த்தீங்கன்னா, எத்தனையோ தடவை சிஎஸ்கே வந்து சன் பிக்சர்ஸோட சாங் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போல்லாம் வராத காப்பிரைட் இஷ்யூ இப்போயே வருது. இதுதான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டினாக வருது. ஸ்டார்டிங்லேயே அந்த பிரச்சனை தான் பரவாயில்ல, பட் இப்போயே வருது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கொஸ்டின் வந்து நிற்குது. ஸோ இதில் ரெண்டாவது என்ன ஒரு விஷயம்னா, நம்ம ரெண்டு விஷயமா அதை பார்க்கலாம். என்னென்னா, சன் நெட்வொர்க்கும் ஒரு பெரிய ஃப்ரான்ச்சைசி, அவங்களும் ஒரு பெரிய இது. ஸோ இங்கே சென்னை சூப்பர் கிங்ஸும் ஒரு பெரிய ஃப்ரான்ச்சைசி, இவங்க கிரிக்கெட்னா அவங்க சினிமா. ஸோ அப்படின்னு வரும்போது ரெண்டு பேரும் ஒரு பரஸ்பர ஒரு இது இருக்கும். ஸோ காப்பிரைட் எடுத்து நீங்கள் எங்களை கேட்காம எப்படி யூஸ் பண்ணலான்ற மாதிரி அவங்க வந்து கேட்கறதுல என்ன இருக்குன்னா, நாங்களும் ஒரு பெரிய ஒரு இது தான், நெட்வொர்க் தான், எங்களை கேட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒப்பீனியன் வருது. பட் இதில் இன்னொரு விஷயம் என்ன வருதுன்னா, ஃபேன் சார்பாக என்ன வருதுன்னா, சிஎஸ்கேக்கு ஒரு லிகேசி இருக்குது, இதுக்கு முன்னாடி கேட்காதப்ப நீங்கள் ஏன் இப்போ கேட்குறீங்க, அப்போ இங்கே ஒரு லிகேசிக்குள்ளே ஒரு இது பண்ணுற மாதிரி இருக்குது, கொஞ்சம் டேமேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது சொல்லிட்டு ஃபேன் சார்பில் அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ இது ஒரு ஃபேன்ஸுக்கும் ஒரு அப்செட்டாக தான் போயிட்டுருக்கு. பட் எக்ஸாக்டாக நம்ம என்ன சொல்கிறது தெரியல. இது யாரை வந்து நம்ம வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனோமா, இல்லை இது ப்ராப்பராக தான் ப்ரோ பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம சொன்னோமான்னு நமக்கு தெரியல. ஸோ பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, இது வந்து ஸ்டார்டிங்லேயே இந்த பிரச்சனை இருக்குது. ஏன்னா நாம் அப்சர்வ் பண்ணியிருப்போம், ஆக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா காவ்யா அமரன் ஆக்ஷன் போகிறப்ப நம்ம பார்த்துருப்போம், பிரசாந்திற்கு சரி கார்த்திக் சர்மாவுக்கு சரி எல்லா பிளேயர்ஸும் ஏலத்தில் கேட்டாங்களான்னு சொல்ல முடியாது, எல்லா டீமும் ஏலத்தில் கேட்டாங்களான்னு சொல்ல முடியாது. கார்த்திக் சர்மாவுக்கும் பிரசாந்த் வீருக்கும் ஒரு கடத்தில் எல்லாரும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, சிஎஸ்கே பை பண்ணுற மாதிரி, அதாவது ஆஃப் ரேட்டில் ஒரு 8 கோடியில் வாங்குற மாதிரி. பட் நம்ம காவ்யாமரன் வந்து பார்த்தீங்கன்னா செம ரேட்டு ஏற்றி விட்டாங்க. அவங்க வந்து ஒரு கட்டத்தில் அவங்கள வாங்க முடியாததுக்கு ஃபீல் பண்ணியிருக்கணும், ஏன்னா சிஎஸ்கே 2 பேரும் பை பண்ணிச்சு. ஆனால் காவ்யாமரன் வந்து அப்செட் ஆன மாதிரி இல்லை, ஒரு லுக்கு தான் விட்டாங்க. அந்த லுக்கு கூட நம்ம ஆஷனாவை நம்ம வாங்குறப்ப நம்ம ஆர்சிபியோட ஓனர், அப்போ ஓனர் விஜய் மல்லையா ஒரு லுக் பார்த்துருப்பாரு, அதெல்லாம் கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஏன்னா வந்து அவங்க வந்து ஒரு கேஷுவலாக ஓகே நான் ட்ரை பண்ணேன், கிடைக்கல என்ன பண்ணுறது மாதிரி தான் இந்த மாதிரி அந்த லுக் இருந்துச்சு. ஸோ அதுலேருந்தே அந்த பிரச்சனை போயிட்டுருக்கு. ஸோ அதன் தொடர்ச்சியாக தான் இப்போ இங்கே வந்து நின்று இருக்கோன்னு தோணுது. பட் என்ன ஒரு பிரச்சனை, என்ன திடீர்னு ஏன் இந்த கான்ட்ரவர்சி, என்ன 2 பேருக்கு இப்போ எதிரும் புதிராக ஏன் நிற்கிறாங்க, என்ன பிரச்சனை எனக்கு தெரியல. ஸோ விசில் போர்டு ஹேஷ்டேகாக இருக்கலாம், இல்லை விசில் சின்னமாக இருக்கலாம், இதுவும் ஒரு ரீசனாக சொல்கிறாங்க. பட் எதுவுமே இங்கே வந்து வெளியே வந்து முழுசாக வரல, அதனால் நம்ம குழம்பு தேவையில்லை. பட் இந்த கான்ட்ரவர்சி போயிட்டுருக்கு. ஸோ உங்கள் ஒப்பீனியனை சொல்லுங்கள், எது கரெக்டு எது தப்புன்னு நாம சொல்ல முடியாது, ஏன்னா ரெண்டுமே பெரிய இடம். ஸோ உங்கள் ஒப்பீனியனை சொல்லுங்கள் எது கரெக்டுன்ட்டு. சில விஷயங்கள் இப்போ காவ்யாமரன் சைடில் பாருங்களேன், இப்போ அப்ரார் அகமதை வாங்கியிருக்காங்க, ஒரு பாகிஸ்தான் பிளேயர். அவர் வந்து அபிநந்தனை வந்து மிலிட்ரி ஆர்மியை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு, ஒரு மாதிரி காமெடியாக இமிடேட் பண்ணியிருக்காரு, அவரை போய் பை பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்காங்க. இல்லை எப்படி பார்த்தா ஒரு கிரிக்கெட் பிளேயர் வரும்போது இந்தியாவுக்குள்ள நடக்கல, அவுட் சைடு இந்தியா தான் நடக்குது, இந்தியாவுக்குள்ள நடக்கிற ஐபிஎல் தான் எடுக்கக்கூடாது, பட் அவுட் சைடு இந்தியாவில் வரும்போது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் அங்கேயும் ஒரு கான்ட்ரவர்சி ஓடிட்டு இருக்கு. ஆக மொத்தம் இப்போ எஸ்ஆர்எஸ் டீம் சுற்றி ஒரு கான்ட்ரவர்சி ஓடிட்டு தான் இருக்கு. இந்த கான்ட்ரவர்சியில் ஏன் உருவாக்குறாங்கன்னு தெரியல, ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக பண்ணுறாங்களா எஸ்ஆர்எஸ் டீமு, இல்லை தெரியல எப்படி போகுதுன்னு புரியல. பட் ஒரு நல்ல யூனிட்டி வந்து உடைக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து எப்போவுமே வந்து அனிருத் சாங் வந்து பயங்கர மேசிவாக தலைவர், ஐ மீன் எம்எஸ் தோனி செட் ஆகும், ஐபிஎலுக்கு நம்ம சிஎஸ்கே டீமுக்கு செட் ஆகும். அந்த மேசிவ் சாங் அனிருத் எப்பவுமே வந்து அங்கே ரஜினிகாந்த் தான் அதிகமாக பண்ணியிருக்காரு. அந்த ரஜினிகாந்தை வச்சு அதிகமாக படம் பண்ணுறது யார் பார்த்தீங்கன்னா சன் நெட்வொர்க் தான். ஸோ அங்கேயும் தலைவர் தான் ரஜினிகாந்த். ஸோ அப்படின்னு வர்ற பட்சத்தில் இது கொஞ்சம் இதுவாக இருக்குது, ஃபேன்ஸுக்கு இதுதான் கொஞ்சம் அதிருப்தியாக இருக்குது. ஏன்னா சிஎஸ்கே தலைவருக்கான மார்ச் 1 இங்கே எம்எஸ் தோனிக்கான அந்த போஸ்ட் ஒன்று போட்டிருப்பாங்கல்ல, மார்ச் 1 இன்ட்ரோ மாதிரி, அவர் ஏர்போர்ட்லேருந்து வரதுக்காக அந்த ஜெர்சி வச்சு. ஸோ அந்த ப்ரமோவை டெலீட் பண்ணி ரீஅப்லோட் பண்ணியிருக்காங்கன்ற பட்சத்தில் கொஞ்சம் பெரிய அப்செட் தான் இது. ஸோ பார்க்கலாம் இது எங்கே போய் முடியுதுன்ட்டு. உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். இது வந்து இல்லை ப்ரோ, அவங்க 2 பேருக்கு பிரச்சனை தான்,
இதை சிம்பிளாக முடிச்சிக்கலாம்னு சொல்கிறீங்களா, இல்லை ப்ரோ ஒரு லிகேசி கொண்ட சிஎஸ்கே டீமு காப்பிரைட் கொடுத்தது தப்பு தான் சொல்கிறீங்களான்னு சொல்லிட்டு உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். பத்திரா பார்க்கலாம். யாரும் எப்படிதான் புரிஞ்சிக்க முடியல கைஸ். பை.